ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் கேக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக டேஸ்ட்டாக நாமளே வந்து வீட்டிலே வந்து கேக் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப டைம் ஒன்றும் செலவாகாதுங்க. சிம்பிளாகவே சீக்கிரமே பண்ணிடலாம். டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நான் ஒரு பழைய இட்லி பானை தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கேக்கு இந்த மாதிரி ஐட்டம் பண்ணுறதுக்காகவே வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப உள்ளே வந்து பாலிஷ் போய்டும். அதனால் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ உள்ளே வந்து நம்ம நிறைய முறை நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கிற உப்பு தான் இது. அதை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி. இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சூடு வந்து ஒரே ஈவனாக பரவும். வேற கண்ணாபின்னான்னு வராமல் ஒரே அளவாக வந்து கரெக்டாக சீராக பரவும். அதுக்காக தான் வந்து அந்த உப்பு போடுறது. உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து பவுல் வைக்க போகிறோம். அந்த ஸ்டாண்டுமே வந்து இதுக்காகவே தனியாக வச்சுக்கோங்க. பாலிஷ் போய்டும், நல்லா இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி வந்து எந்த கப்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் வந்து பாதி அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியாக புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வாசனை இல்லாத மாதிரி இந்த கார்ன் ஆயில், அந்த மாதிரி சன்ஃப்ளவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து விப்பர் மோடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கலக்கிறதுக்கு வாட்டமாக இருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவும் பார்த்தீங்கன்னா வந்து லேசாக போடாதீங்க, கொஞ்சம் அழுத்தினாப்பில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அளவு உங்களுக்கு. கூட வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நாம் ஜலிச்சுக்கலாம். ஏன்னா கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு கேக்கு வந்து பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை ட்ரையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து கெட்டியாக தான் இருக்கும். கூட வந்து நம்ம சரியான அளவு வரத்துக்கு கொஞ்சம் பால் சேர்க்க போகிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 சொட்டு வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப தேவைப்படாது. இருந்தாலும் ஒரு 1/2 டம்ளருக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. ஒரு கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு வந்து கேக் வந்து ரொம்ப அழுதுனாப்பில் வந்துடும். அதுக்காக தான். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டின் ஷேப்பில் பவுல் எடுத்திருக்கேன். உள்ளே வந்து முதல்ல நெய்யோ எண்ணெயோ முதல்ல தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். நல்லா உள்ளே ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிடுங்க. அப்புறம் வந்து இப்போ பட்டர் பேப்பரை போட்டு அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுருங்க. அப்புறம் நாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது. ஒரு கெட்டியான தோசை பதம் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மிக்ஸை சேர்த்துட்டு ஒரு 2 முறை தட்டி விட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கங்கே வந்து அந்த காற்று குமிழ் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்புறம் கேக்கு வந்து செஞ்சு முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி தட்டுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன டூட்டி ஃப்ரூட்டி இருக்கோ அதை வந்து அப்படியே மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அது மேலே வந்து மாவெல்லாம் தடவிட்டு அப்புறம் போடுவாங்க. அப்போ தான் உள்ளே போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. அப்படியே மேலே தான் போட்டு விட்டேன். உள்ளெல்லாம் எதுவுமே போகலை, அப்படியே தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லி பானை நல்லா சூடாயிருச்சு பாருங்க. இப்போ இதை வந்து நிதானமாக கையை சுட்டுக்காமல் உள்ளே வச்சுருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கோம், ஒரு 10 நிமிஷமாவது வச்சுருப்போம், நல்லா சூடாக அரைக்கும். அதனால் வந்து பார்த்து நிதானமாக செய்யுங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் வேகட்டும். இப்போ 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பாருங்கள். நிதானமாக திறந்து பாருங்கள், கையை சுட்டுக்க வேண்டாம். பிடி இருக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக திறக்கலாம். பிடி இல்லாதனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் திறந்தேன். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆச்சு. நிதானமாக சுற்றி வந்து அந்த வெந்துச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து கத்தி விட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் அந்த மாவு தெரியாமல் இருந்ததுனால நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எனக்கு ஒரு 45 நிமிஷம் தேவைப்பட்டதுங்க இது நல்லா வேகிறதுக்கு. இப்போ சுற்றி வந்து நிதானமாக பிரித்து விட்டுக்கோங்க. அந்த கிண்ணத்துலேருந்து லைட்டாக தூக்கி தூக்கி வந்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்புறம் திருப்பி போடுறப்ப வந்துடும். இந்த மாதிரி நிதானமாக திருப்பி விட்டு ஒரு லேசாக ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ஹார்டின் ஷேப்பில் அவ்வளோ நல்லாயிருக்கு கேக் பார்க்குறதுக்கு. உள்ளே சுத்தமாக ஒட்டலை பாருங்கள். நம்ம பட்டர் பேப்பரும் போட்டிருந்தோம், எண்ணெயும் தடவி இருந்தோம், அதனால தான்.
இப்போ நிதானமாக அந்த பட்டர் பேப்பர் போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்தது. செஞ்சு பாருங்க. இப்போ நம்மோட கேக்கு ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.